अस्मत्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்பாறு முய்ய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையா என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லா வடியேன் உன்னடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூதௌராதரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் ஷேமுஷி பக்திரூபா श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि பல பல திவ்ய தேசங்களிலே எழுந்தருளுள்ள எம்பெருமான்களை எல்லாம் அற்புதமான ஸ்தோத்திரங்களாலே துதிக்கின்ற வேதாந்த தேசிகன் திருவகீந்திரபுரத்திலே எழுந்தருளுள்ள எம்பெருமான் தேவநாயகன். அவனுக்கு அச்சுதன் என்றும் திருநாமம் உண்டு. அடியவர்களை கைவிடாதவன் என்கிற காரணத்தினாலே அவனுக்கு அச்சுதன் என்ற திருநாமமும் உண்டு. அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானை குறித்து அச்சுத சதகம் என்ற ஒரு ஸ்தோத்திரத்தை பிராகிருத பாஷையிலே அருளி செய்திருக்கிறார். அந்த அச்சுதன் என்கிற எம்பெருமானுடைய வைபவத்தை எல்லாம் சில ஸ்லோகங்களாலே தெரிவித்தவர். அந்த எம்பெருமானுடைய திவ்யமங்கள விக்கிரகத்திலே இருக்கக்கூடிய அந்த திருமேனியினுடைய அவயவங்களையெல்லாம் பல பல ஸ்லோகங்களிலே அற்புதமாக வர்ணித்தவர். தொடர்ந்து அந்த எம்பெருமானுடைய அடியவர்களுடைய பெருமை அதை பற்றியெல்லாம் பல ஸ்லோகங்களில் அருளி செய்து கொண்டு வருகிறார். அதிலே 58வது ஸ்லோகம், அச்சுத சதகத்திலே 58வது ஸ்லோகம். இதிலே அந்த எம்பெருமானுக்கு அச்சுதன் என்கிற பெயர் ஏற்பட்டிருக்கிறது அல்லவா, அதையே விளக்குகிறார் என்றே சொல்லலாம். அச்சுதன் என்னால் ந சாவயதி, கைவிடுவதில்லை, நழுவ விடுவதில்லை. யாரை? தன்னுடைய அடியவர்களை. அதை இந்த 58வது ஸ்லோகத்திலே நன்றாக ஸ்பஷ்டமாக தெரிவிக்கிறார். தவமுகஜ்யோத்ஸ்னாத்ராவித மானச சசிகாந்த பிரவாக சந்நிபாஷ்பான் அச்சுதனமுன் முஞ்சசி பக்தான் கதம்பகோளநிப கண்டகாயமான நிஜாங்கான். அடியவர்களை எம்பெருமான் கைவிடவே மாட்டான். அந்த அடியவர்களெல்லாம் எப்படிப்பட்டவர்கள் என்றால் அந்த அடியவர்களை வர்ணிக்கிறார். அதாவது எம்பெருமான் ஒரு சந்திரனை போலே என்று கொள்ளுவோம். இந்த சந்திரனுடைய கிரணங்கள் அப்படி வெளியிலே பட்டதானால் அப்பொழுது என்ன ஆகும்னு கேட்டால், இந்த சந்திரகாந்த கல் என்று ஒன்று இருக்குமா, அந்த கல் என்ன ஆகும், அப்படியே உருகத் தொடங்குமா. உருகத் தொடங்கினா அதன் மேலே, அந்த சந்திரகாந்த கல்லினுடைய மேலே அது பனித்துளிகள் போலே சில தண்ணீர் தெரியும். அதற்கு இப்பொழுது கூட சொல்லலாம், நல்ல சலவைக்கல் இருந்ததுன்னா அது கூட சந்திரகாந்த கல் போல் தான். வெள்ளை சலவைக்கல் இருக்கிறது, சந்திரனுடைய கிரணங்கள் பட்டால் அந்த நல்ல சலவைக்கல்லாக இருந்தால் அந்த கல் மேலே அப்படி வேர்வை போல துளிகள் தெரியும். அது சந்திரனுடைய கிரணங்களாலே ஏற்படுகிறது என்று சொல்லுகிறார்கள். அது அப்படியே இந்த ஸ்லோகத்தில் அடியவர்களுக்கு வைத்து காட்டுகிறார். எம்பெருமான் சந்திரனைப் போலே, அவனுடைய அடியவர்கள் சந்திரகாந்த கல்லை போலே என்று சொல்கிறார். என்ன ஆகும் அவர்களுக்கு? தவ முகஜோத்ஸ்னா திராவித, எம்பெருமானே உன்னுடைய முகஜோத்ஸ்னா, அந்த திருமுக மண்டலத்தினுடைய ஒளி இருக்கிறதே, அந்த ஒளியினாலே திராவித, அப்படியே உருகி போய் விடுகிறார்கள் அடியவர்கள். அந்த உருகினால் என்ன ஆகும்? அடியவர்கள் நெஞ்சு உருகினால் அது எப்படி வெளிப்படுகிறது என்னால் கண்ணிலே கண்ணீராக வெளிப்படுகிறதா. அதைத்தான் சொல்லுகிறார். மானச சசிகாந்த பிரவாக சந்நிபாஷ்பான். மானச அந்த என்னாருது, மனமாகிய அந்த சந்திரகாந்த கல் இருக்கிறது, மானச சசிகாந்தம், அது சந்திரகாந்த கல் உருகி
அதில் தண்ணீர் தெரிகிறார் போல இவர்களுடைய கண்களிலிருந்து கண்ணீர் பெருகுகிறது. அதாவது எம்பெருமானை சேவித்தால் அந்த எம்பெருமானை கண்ட மகிழ்ச்சியாலே அவர்களுக்கெல்லாம் காலாழும் நெஞ்சழியும் கண் சுழலும் உள்ளலாம் உருகி குரல் தொழிந்தேன் உடம்பெல்லாம் கண்ணநீர் சோரா என்று சொல்லுகிறார் அல்லவா. கண்ணநீர் சோர, கண்களிலே கண்ணீர் பெருகுகிறது எம்பெருமானை பார்த்தால். அந்த எம்பெருமானை பார்த்தால் கண்ணீர் பெருகுகிறது என்கிறதான் இவ்வளவு அழகாக வர்ணிக்கிறார். அடியவர்களுக்கு என்ன ஆகிறது? தவமுக ஜோத்ஸ்னாத்ராவித மானச சசிகாந்த பிரவாக. எம்பெருமானுடைய திருமுக மண்டலம், அந்த திருமுக மண்டலமாகிற சந்திரன் அதனுடைய ஒளியாலே ஊறுகினதாக இவர்களுடைய மனது ஆகி அதனால் இவர்களுக்கு என்ன ஆகிறது? சன்னிப பாஷ்பான்னு அப்படியே கண்ணிலிருந்து கண்ணீர் பெருகுகிறதாம். அது அப்படி வெளியில் அந்த கண்ணீர் வருகுகிறது. அதற்கு மேலே இன்னும் என்ன ஆகிறது என்று கேட்டால் அவர்களுக்கு அப்படியே உடம்பெல்லாம் மயிர்கூச்சி எரிகிறது. அதான் சொன்னேன், உள்ளலாம் முருகி குரல் தொழிந்தேன் உடம்பெல்லாம் கண்ணநீர் சோரா என்று இப்படியெல்லாம் சொல்லுகிறார் போலே. அதாவது கண்ணநீர் அந்த உடம்பிலே எம்பெருமானை பார்த்த மகிழ்ச்சியாலே அப்படியே அந்த ரோமாஞ்சனம் என்கிற மயிர்கூச்சல் ஏற்படுகிறது. அதுவும் சந்திரனை பார்த்தால் ஏற்படும். அதைத்தான் இங்கே சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? கதம்பகோள நிப கண்டகாயமான நிஜங்காத்து என்று சொல்லுகிறார். அதாவது கதம்ப கோளநிப, கதம்ப பூ மொட்டு போலே இருக்கிறதாம் அந்த அவர்களுடைய மயிர்கூச்சு. அதை சொல்லுகிறார். கண்டகாயமானா என்னால் அந்த மயிர்கூச்சு நிறைந்ததாக இருக்கிறது. நிஜாங்கம், அதை நிஜாங்கான் என்னால் அப்படிப்பட்ட அவயவங்களை உடையவர்களாக அடியவர்கள் மாறிவிடுகிறார்கள். அதாவது எம்பெருமானை சேவித்தால் அவர்களுக்கு என்ன ஆகிறது? கண்களிலே கண்ணீர் பெருகுகிறது. உள்ளலாம் உருகி குரல் தழுத்து ஒழிந்தேன் உடம்பெல்லாம் கண்ணநீர் சோர என்று சொல்லும்படியாகவும், இன்னும் கூட என்ன சொன்ன அவருக்கு, எனக்கு அப்படியே மயிர்கூச்சி எழுந்து அப்படியே கண்ணிலே கண்ணீர் பெருகுகிறது என்றெல்லாம் ஆழ்வார்களுடைய பாசுரங்களிலே இருக்கிற அர்த்தங்கள் தான். இப்படி உன்னுடைய அடியவர்கள் ஆகிறார்கள். அப்படிப்பட்ட அடியவர்களை அச்சுதன முஞ்சசி பக்தானு, அப்படிப்பட்ட அடியவர்களை நீ கைவிடுவதில்லை. அதாவது உன்னை கண்டால் அப்படியே நெஞ்சு உருகி கண்ணிலே கண்ணீர் பெருக்குபவர்களை, உன்னை கண்டால் அப்படியெல்லாம் உடம்பெல்லாம் மயிர்கூச்சலிட்டு நிற்கிற அப்படிப்பட்ட அடியவர்கள், என்னால் எந்த அளவுக்கு எம்பெருமானிடத்தில் ஈடுபாடு இருந்தால் அந்த அடியவர்களுக்கு இப்படியெல்லாம் ஏற்படும். அப்படிப்பட்ட அடியவர்களை நம் முஞ்சசி, நீ ஒருபோதும் கைவிடுவதில்லை என்று அந்த அச்சுதனையே பார்த்து சொல்லுகிறார். அப்போ அச்சுதன் என்கிற திருநாமத்திற்கு என்ன அர்த்தம்? அடியவர்களை அவன் கைவிடாதவன் என்பதுதான் பொருள். அதைத்தான் இந்த இடத்துல அச்சுதன முஞ்சசி பக்தானு, அந்த அடியவர்களை நீ கைவிடுவதில்லை. உரோம கூபங்களாய் கண்ணநீர் துளும்பச் செல்லுங்கள் என்று உரோம கூபங்களாய் என்று பெரியாழ்வார் அருளி செய்கிறார். அதே விஷயத்தைத்தான் இங்கே அடியவர்கள் விஷயத்திலே வேதாந்த தேசிகன் அருளி செய்கிறார் என்றே நாம் கொள்ளலாம். அதற்கு மேலே அடுத்தபடியாக 59வது ஸ்லோகத்திலே என்ன சொல்லுகிறார் என்றால், எம்பெருமானே எல்லாம் என்று கொண்டு உயர்ந்த ஸ்ரீ வைஷ்ணவ தர்மத்தை அனுஷ்டித்து எந்த அடியவர் இருக்கிறாரோ அந்த அடியவருக்கு அவன் மிக மிக சுலபமாக அடையக்கூடியவன். பத்துடை அடியவர்க்கு எளியவன். அதே சமயத்தில் அப்படி அல்லாதவர்கள் இருக்கிறாரு, அவர்களுக்கு பிறர்களுக்கு அரியவித்தகன் என்று நம்மாழ்வார் அருளி செய்தார். அந்த கருத்தை அப்படியே 59வது ஸ்லோகத்திலே அருளி செய்கிறார். அடியவர்கள் என்னால் எப்படியெல்லாம் இருப்பார்கள், அவர்களுடைய அந்த செயலை சொல்லுகிறார். சர்வேஷ்வபி நிர்வைராः சரணாகத சத்ய கிரஹீத சாஸ்வத தர்மாः கதசங்காஸ்தவ பக்தாः யாந்தி த்வாமேவ துர்லபம் இதரைஹி. அடியவர்கள் என்னால் அவர்களுக்கு என்ன இலக்கணம், அது இந்த ஸ்லோகத்திலே சொல்லுகிறார். சர்வேஷ்வபி நிர்வைராக, எல்லா உயிரினங்களிடத்திலையும் விரோதம் பாராட்டாமல் இருக்கிறவர்கள் யாரோ அவர்கள்தான் அடியவர்கள். எம்பெருமானுடைய அடியவர்கள் யாரு? சர்வேஷு அப்பி, எல்லாரிடத்திலும் நிர்வைராக, விரோதமே இல்லாதவர்கள். எப்படி விரோதம் கொள்ள முடியும்? காரணம் என்னவென்று பாருங்கள். இப்போ எல்லா ஜீவாத்மாக்களும் எம்பெருமானுக்கு சரீரம் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. எம்பெருமானுக்கு உடலாய் இருப்பவர்கள் அத்தனை பேரும், அல்லது எம்பெருமானுக்கு அவயவங்களாய் அங்கங்களாய் இருப்பவர்கள் என்று அப்படி வைத்துக் கொள்வோம்.
இப்போ நான் ஒரு அங்கம் என்று சொன்னால் இன்னொருத்தனும் எம்பெருமானுக்கு அங்கம்தான். இன்னொருத்தன் என்பவன் யாராயிருந்தாலும் சரி, அவன் எந்த மதத்தைச் சேர்ந்தவனாயிருந்தாலும் சரி. அதாவது விஷயம் என்ன தெரியுமோ, எல்லா உயிரினங்களுக்கும் எம்பெருமான் ஆத்மாவாக இருக்கிறான். அப்போ அத்தனை உயிரினங்களும் எம்பெருமானுக்கு சரீரமாக இருக்கின்றன என்று பார்த்தால், இப்போ உலகத்தில் ஒரே ஒரு மதம்தானே இருக்க வேண்டும், ஏன் இத்தனை மதங்கள் இருக்கிறது என்று சொன்னால், இதை உணர்ந்தவர்கள் ஸ்ரீ வைஷ்ணவர்கள், உணராதவர்கள் மற்ற மதத்தினர், அவ்வளவுதான் அர்த்தம் சொல்லணும். இதை உணராதவர்கள், அவர்களெல்லாம் பகவான் தான் நமக்கு அந்தர்யாமி, ஸ்ரீமன் நாராயணன் தான் நமக்கு அந்தர்யாமி என்று அவர்கள் அறிந்து கொள்ளவில்லையே தவிர அவர்களுக்கும் கூட எம்பெருமான் தான் அந்தர்யாமி, அதில் ஒன்று சந்தேகமே இல்லை. எல்லாரும் எம்பெருமானுக்கு உடலாக, எம்பெருமானுக்கு அவயவங்களாக, அங்கங்களாக இருக்கிறார்கள் என்று சொன்னால், பொழுது நான் ஒரு அங்கம், இன்னொருத்தன் ஒரு அங்கம் என்று சொன்னால், ஒரு அங்கம் இன்னொரு அங்கத்தில் பொறாமை கொள்ளுமோ? இப்போ இந்த கை இந்த கையை பார்த்து பொறாமை கொள்ளுமோ? இந்த கண் இந்த கண்ணை பார்த்து பொறாமை கொள்ளுமோ? இந்த கண் இந்த கண்ணுக்கு தீங்கு விளைக்க நினைக்குமோ? நினைக்காது. அதனால் நாம் என்ன நினைக்க வேண்டும்? சர்வம் விஷ்ணுமயம் ஜெகத், எல்லாம் உலகனைத்தும் விஷ்ணுமயம் என்று இருக்கிற பொழுதோ, அப்பொழுது நாம் எப்படி இருக்க வேண்டும்? உலகனைத்திலும் நாம் விரோதமே கொள்ளாமல் இருக்க வேண்டும். சர்வேஷ்வபி நிர்வைராக என்று சொன்னார். அதற்கு மேலே இது ஏன் இப்படி இருக்கிறார்கள்? கிரகீத சாஸ்வத தர்மாக, நிலையான தர்மத்தை கை கொண்டவர்கள். இதெல்லாம் அத்தனையும் சேர்த்துத்தான் என்ன சொல்லிவிட்டார்? அந்தணர் என்போர் அறவோர் மற்ற உயிர்க்கும் செந்தன்மை பூண்டு ஒழுகலான் என்று திருவள்ளுவர். அந்தணர் என்போர் அறவோர், கிரகீத சாஸ்வத தர்மாக, அவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? எவ்வுயிர்க்கும் செந்தன்மை பூண்டு ஒழுகுகிறார்கள். சர்வேஷ்வபி நிர்வைராக, எல்லாம் ஒரே அர்த்தத்தை தான் பல பேர் பலவிதமாக தெரிவித்திருக்கிறார்கள் என்று கொள்ளலாம். சர்வேஷ்வபி நிர்வைராக கிரகீத சாஸ்வத தர்மாக, எம்பெருமானுடைய அந்த அடியவர்கள் சாஸ்வதமான தர்மத்தை கை கொண்டவர்கள். அதர்மமான செயலை ஒருபோதும் அவர்கள் செய்ய மாட்டார்கள். அவரை சொல்றார் சரணாகத சத்திய என்று எம்பெருமானை அழைக்கிறார். அடியவர்களுக்கு மெய்யன் என்பதுதான் அதனுடைய பொருள். அதுக்கு மேலே அடியவர்கள் இன்னும் எப்படிப்பட்டவர்கள்? கதசங்காக, இந்த உலக பற்றுகளிலே ஆசையே வைக்க மாட்டார்கள். அத்தனை பற்றுகளையும் விட்டவர்கள் என்றது, பற்றற்றவர்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? கதசங்காக, பற்று அற்றவர்களாயிருக்கிறார்கள். அவர்கள் யார்? தவபக்தாக, உன்னிடத்திலே பக்தி உடையவர்களாய் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட உன்னுடைய அடியவர்கள் அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள்? துவாமே வயாந்தி, உன்னையே அடைகிறார்கள், உன்னை அடைகிறார்கள் என்று சொன்னார். ஆனால் அது நீ எப்படிப்பட்டவன்? இதரைஹி துர்லபம், நீ எப்படிப்பட்டவன்? பிறரால் அடைய முடியாத உன்னை அவர்கள் அடைகிறார்கள். இப்படி இருக்கிறவர்களால் தான் எம்பெருமானை அடைய முடியுமா? யாரால் அடைய முடியும்? சர்வேஷ்வபி நிர்வைராக என்று எல்லா உயிரினங்களிடத்திலும் விரோதமே பாராட்டாமல் எல்லாரையும் தனக்கு வேண்டியவர்களாக நினைத்து கொண்டு தர்மத்திலேயே நிலை நின்ற தன்மைகளை உடையவர்களாய் கிரகீத சாஸ்வத தர்மாக என்று யார் இருக்கிறார்களோ அவர்கள்தான் என்ன பண்ண. அதுக்கு மேலே உலக விஷயங்களில் பற்று அற்றவர்களாய் கதசங்காக என்று இருக்கிறவர்கள் இருக்கிறார்களே, தவபக்தாக, அப்படிப்பட்ட உன்னுடைய அடியவர்களாலே தான் சுலபமாக உன்னை அடைய முடியும். ஆனால் மற்றவர்கள் உன்னை பற்றி உண்மை உணராதவர்கள் இருக்கிறார்களே, அவர்களாலே உன்னை அடைய முடியுமானா? துர்லபம் இதரைஹி துர்லபம் துவாம் சுலபம் யாந்தி என்று சுலபமாக உன்னை அடைகிறார்கள். அதான் ஆழ்வார் மிகச் சுருக்கமாக பத்துடை அடியவர்க்கு எளியவன் பிறர்களுக்கு அரியவித்தகன் என்று காட்டி இன்னும் எத்தனையோ பாசுரங்கள். மெய்யனாகும் விரும்பித் தொழுவார்க்கெல்லாம், பொய்யனாகும் புறமே தொழுவார்க்கெல்லாம் என்று எம்பெருமான் எப்படிப்பட்டவன்? தன்னை அடைபவர்களுக்கு சுலபனாயிருப்பன், அதே சமயத்தில் தன்னை அடையாதவர்களுக்கு அவன் பொய்யனாக கூட இருப்பன், பிறர்களுக்கு அரிய வித்தகன் என்று இப்படியெல்லாம் இந்த எம்பெருமானை பற்றி சொன்னார். எம்பெருமானுடைய அடியவர்கள் பிறரால் அடைய முடியாத எம்பெருமானை தாங்கள் அடைந்து விடுகிறார்கள். காரணம் என்ன? அவர்கள் இப்படிப்பட்ட நற்குணங்களை உடையவர்களாய் இருக்கிறபடியினாலே என்று அந்த நற்குணங்களை சொல்லுகிறார் இந்த ஸ்லோகத்திலே. இப்படி அந்த எம்பெருமானுடைய பெருமை, அந்த எம்பெருமானுடைய அடியவர்களுடைய பெருமை இரண்டையுமே இந்த ஸ்லோகத்திலே அருளி செய்தார் என்று நாம் கொள்ளலாம். தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தரஜாமாதிர் முனிமானசவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஓ
विना वेङ्कटेशं ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ